பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ரூத்து புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவார்த்தை 12. நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த ஜெபமாலை மாதத்திலே இருக்கின்றோம். அன்னை மரியாள் நமக்கு ஜெபமாலையை கொடுத்து அவரோடு இணைந்து அவருடைய மகனிடம் ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த மாதத்தை நாம் பயனுள்ளதாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து நற்கருணை நாதரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இல்லத்தை தேடி வரும். அதிகாலையிலே இருக்கக்கூடிய அந்த 3 மணி ஜெபம் உங்களை பண்படுத்தும், உங்களை ஆண்டோடைய சமூகத்திற்குள் அழைத்து வரும். யாராவது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரிவிக்க வேண்டுமே என்றால் என்னுடைய மொபைல் நம்பரை நீங்கள் பார்க்கலாம். அதன் வழியாக உங்களுடைய அந்த ஜெப விண்ணப்பங்களை, கருத்துக்களை எனக்கு அனுப்பலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார், யாருடைய அரவணைப்பை தேடுகின்றோம்? இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே யாரை தேடி அலைகின்றோம்? நமக்கு பிரியமான மக்களை தேடி அலைகின்றோமா? நமக்கு தேவையில்லாத மக்களை தேடி அலைகின்றோமா? நமக்கு தீமை செய்தவர்களை தேடி பழி வாங்குவதற்காக அலைகின்றோமா? அல்லது உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் படைத்த நற்கருணை நாதரை தேடி அலைகின்றோமா என்பதை நாம் இந்த நாளிலே ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய உறவுகளை தேடி அலைந்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு பதில் தீமை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பின்பாக நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஒரு பயனும் கிடையாது. ஆண்டவர் தான் உங்களை விட்டு விலகி போய்விடுவார். எனவே எதிரிகளுக்காக, நம்மை கையளித்தவர்களுக்காக, கை நெகிழ்ந்தவர்களுக்காக, துரோகம் செய்தவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய வல்லமையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கும் அது தேவை என்பதை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அரவணைப்பு நம்மோடு கூட இருக்கும். இரண்டாவதாக, நாம் என்ன செய்கின்றோம்? உலகத்திற்கு பின்பாக சென்று உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பொருள்கள் மீது ஆசைப்பட்டு நாம் உலகத்திலே எப்படிப்பட்ட புது புது செயல்களை மனிதர்கள் கண்டுபிடித்து அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள், அதை பார்த்து உயர்ந்து அதன் பின்பாக நாம் சென்றோமே என்றால் நம்மை இழந்து போய் விடுகின்றோம். நம்முடைய ஆத்துமாவை இழந்து போய் விடுகின்றோம். நமது சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தத்தை கூட நாம் இழந்து போய்விடுகின்றோம். இதுதான் உண்மை. எனவே இதிலிருந்து வெளியிலே வர வேண்டுமே என்றால் நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நல்ல காரியம் எது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே எது நல்லது கெட்டது என்பதை எல்லா மனிதரும் அறிந்திருக்கின்றார். எல்லோருக்குமே தெரியும் இது நன்மையான காரியம், இந்த நன்மையான காரியங்களை செய்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்பதை. ஆனாலும் சோதிக்கக்கூடிய சாத்தான் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். எனவே தான் ஆண்டவருடைய அரவணைப்பின் கீழும் இறக்கைகளின் கீழும் நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிழலாய் இருப்பார். சங்கீதம் 121:5 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உனக்கு நிழல் ஆவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார். அவரை நோக்கி, விண்ணகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு பக்கபலனாய் கடந்து வருகின்றார். எனவே நாம் உலகத்திற்கு பின்பாக சென்று விடாதபடி, நாம் விரைந்து சென்று பாவத்தில் விழுந்து விடாதபடி, தற்பெருமை
வறுமை கொண்டு அலைந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் மாறுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள் உண்டு, அப்படித்தானே? இப்பொழுது நான் உங்களிடம் கேட்டேன் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள், ஒவ்வொரு வகையான கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள் இருக்கின்றன. எனவே அந்த சூழ்நிலைகளில் இருந்து நாம் வெளியே வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நகோமியினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கணவரை இழந்து விட்டார், தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்து விட்டார். ஒரு மருமகளிடம் பேசும் பொழுது அவரை விட்டு சென்று விட்டார். ஆனால் ரூத்து மட்டும் அவரோடு தங்கியிருந்தார். தன்னுடைய மாமியாரை தன்னுடைய தாயாக அவர் நினைத்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து முழு நிறைவான பலனை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு வேண்டுமே என்றால், முழு நிறைவான பலன் உங்களுக்கு தேவை என்றால், ஆண்டவருடைய அரவணைப்பை நீங்கள் தேடி வர வேண்டும். மனிதனுடைய அரவணைப்பை தேடி சென்றீர்கள் என்றால் உங்களால் கடவுளில் நிலைத்திருக்க முடியாது. கடவுளுடைய வல்லமை இழந்து போய் விடுவீர்கள். குற்ற பலி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். எனவே புலம்பல் 3:41 சொன்னதுபடி விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம், அவரை நோக்கி மன்றாடுவோம். நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் பேசுவோம். அவரிடம் பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் மாறுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் மாறுகின்றன. நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள் மட்டுமே கடந்து வரும் என்பதையும் நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இறக்கையை இந்த நாளிலே இறக்கையின் நிழலை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். பாருங்கள், ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரத்தின் நிழலை தேடி அநேக பறவைகள் வரும், ஆடு மாடுகள் வரும், மனிதர்கள் கூட இருப்பார்கள். சற்று நேரம் இளைப்பாறி செல்வோமே என்று அதே போல் நீங்களும் ஆண்டோடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது நான் சற்று நேரம் இளைப்பாறி செல்வேன் என்று சொல்லி முழுமையாக நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய அரவணைப்பை தேடும் பொழுது ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு கடந்து செல்ல மாட்டார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் உற்சாகமாக மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்து உம்மை தேடக்கூடிய மகனாக மகளாக எங்களை உருவாக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆனாலும் தகப்பனே, சில நேரங்களில் உம்மை விட்டு வழி விலகி சென்று நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் இழந்து போய் இருக்கின்றோம். இதோ எங்களை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பீராக, இழந்து போன பலத்தை திரும்ப தருவீராக. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்ற நீர் எங்களுக்கு பக்கத் துணையாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இதோ நீர் எங்களோடு கூட இருப்பதை போல நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பீராக. நகோமிக்கு அவருடைய மருமகள் ரூத்துவின் வழியாக அற்புதங்களை செய்தது போல, ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்ததை போல இந்த நாளிலே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து அவர்களுக்கு நீர் இரக்கம் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு முழு நிறைவான பலனை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.